ஹாய் ஃப்ரெண்ட், பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறதுல இன்னுமே நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மலான சீவிங் த்ரெட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். பாருங்கள், சீவிங் த்ரெட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சிங்கிள் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். டபுள் த்ரெடாக யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து கிளாத்தில் கீழ் பக்கத்துலேருந்து த்ரெட் எடுக்கும்போது நமக்கு டபுளாக தான் வரும். அதை அப்படியே வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். த்ரெட் வந்து நீங்கள் வந்து டபுளாக எடுக்க வேண்டாம், சரிங்களா? சிங்கிள் த்ரெடாகவே எடுத்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க, ரொம்பவே நீட்டாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் நார்மலாக இப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க, நார்மலாக லைனாக வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டன் கலர் த்ரெடே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அந்த பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து கோல்டன் கலர் த்ரெடே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து கலர் பீடு வந்து யூஸ் பண்ணுறீங்க, கட்டான பீடு யூஸ் பண்ணுறீங்க, கட் பீடு யூஸ் பண்ணுறீங்க, டியூப் பீடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கலர் பீடாக இருந்தாலும் சரி, டியூப் பீடு என்ன கலர் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கலர் சீவிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? கோல்டன் கலர் எடுக்காதீங்க, அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி எடுங்க. நார்மலாக நீங்கள் கோல்டு பீடு வந்து யூஸ் பண்ணுறீங்க, நம்ம சுகர் பீடு இல்லைனா பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து நார்மல் இந்த கலரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத் கலரில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. அதுக்கப்புறம் புட்டாஸ் டிசைன்லாம் கொடுப்போம்ல, அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது நமக்கு அந்த கிளாத்தில் வந்து த்ரெட் வெளியே தெரியற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளாத் கலர்லேயே த்ரெட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.